ரெட் ஜெயின் மூவி தயாரிப்பில் உதயநிதி ஸ்டாலின் நடித்துள்ள கழக தலைவன் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கணும். புருஷோத்தமன் சார் சொன்னதை வச்சு அந்த பொண்ணு இருந்ததா சொன்ன ஸ்ட்ரீட்ல நான் விசாரிச்சேன். மற்றபடி வேற எதுவும் பெரிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கல. இந்த மேட்டர் லீக் ஆகாம பார்த்துக்க வேண்டியது IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கை வந்து க்ளோவாகவும் இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு ட்ரை ஹேண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு என்னென்ன ரெமெடிஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய கைகள் வந்து ட்ரையாக இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிற இந்த விஷயம் ஒரு பெஸ்ட் ரெமெடியாக இருக்கும். சன்ஃப்ளவர் சீட் ஆயில் இதை வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கும் சரி ட்ரை ஹேண்ட்ஸுக்கும் சரி பெஸ்ட் ரெமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நீங்கள் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய கைகள் வந்து நல்ல ஒரு ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும். அண்ட் அகைன் நான் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கோகனட் ஆயில் வந்து நம்மளுடைய ஆல் ஓவர் த பாடிக்கே ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸாக உங்களுடைய கைகள் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு நீங்கள் கோகனட் ஆயிலும் அப்ளை பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் வந்து டெய்லியும் குடிக்கிறதுக்கு பழகிக்கோங்க. 1 glass ஆஃப் மில்க் வந்து நீங்கள் டெய்லியும் குடிக்கலாம். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதிகமாக குடிக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த வெயிட் கெயின் எல்லாம் வரும். லிமிட்டாக குடிக்கிறதுனால உங்களுக்கு ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆப்வியஸாக உங்களுக்கு ட்ரை ஹேண்ட்ஸ் ட்ரை லெக்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நீங்கள் ரெகுலராக வந்து இந்த மாதிரி மில்க் குடிக்கிறதுனால சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பெட்ரோலியம் ஜெல்லியும் வந்து உங்கள் ஹேண்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு ட்ரை ஹேண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ட்ரை ஹேண்ட்ஸ் வர்றதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் அப்படி இல்லைன்னா மினரல் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ட்ரை ஹேண்ட்ஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் சொல்கிற இந்த விட்டமின்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செலக்டிவாக சாப்பிட்டீங்க அப்படின்னா நேச்சுரலாகவே உங்களுக்கு இந்த ட்ரை ஹேண்ட்ஸ் பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும். விட்டமின் டி அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட் சாப்பிடுங்க. விட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட் சாப்பிடுங்க. ஜிங்க், அயான் இதெல்லாம் எந்த ஃபுட்டில் இருக்கோ அதை அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இன்டேக்காக வந்து கரெக்டாக சூஸியாக சாப்பிடும் போது ட்ரை ஹேண்ட் பிரச்சனை வந்து உங்களுக்கு வராது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு பேக்கும் நான் சொல்கிறேன். இந்த பேக் நீங்கள் உங்கள் கைகளுக்கு போடுறதுனால உங்களுடைய ஹேண்ட் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். சாண்டல்வுட் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா டர்மரிக் அதாவது மஞ்சள் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே ஒரு ஸ்பூன் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன இது கூட ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 drops ஆஃப் ரோஸ் வாட்டர். ஸோ நான் சொல்கிறது 2 to 3 drops வந்து நார்மலான ஹேண்ட்ஸுக்கு வந்து போதுமான அளவு இருக்கும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய கை இல்லைனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ரோஸ் வாட்டர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூணுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு திக்கான பேஸ்ட் ஃபார்மேஷனில் கொண்டு வந்துருங்க. இதை உங்கள் கைகளில் அதாவது கைகள் இந்த சென்ஸ் நீங்கள் உங்களுடைய அந்த ஆர்ம்ஸ்லேருந்து ஆரம்பித்து உங்களுடைய கை விரல்கள் வரைக்கும் இந்த பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதை ஒரு 30 minutes வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் இதை வாஷ் பண்ணிடுங்க. இந்த பேக்கை வீக்லி த்ரைஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கைகள் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். பிகாஸ் நம்மளுடைய உடம்புல வந்து கைகள் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ட்ரை ஆகிறது அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். கைகள், அதுக்கப்புறமா கால்கள். பிகாஸ் நம்ம அதிகமாக வந்து சன்னில் போகும்போதெல்லாம் நம்ம கை தான் வந்து ரொம்ப எக்ஸ்போஜராக இருக்கும். ஸோ கைக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். இன்றைக்கி நான் சொன்ன இந்த பியூட்டி டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பியூட்டி ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு வேணுன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நான் ஒரு சில நேம் சொல்லுவேன், நீங்கள் எந்த விஷயத்துக்காக அங்கே மேலே முட்டை அடிப்பீங்க? சரி, ஓகே சொல்கிறேன். ஷபானா. நினச்சேன் இந்த பேர் தான் ஃபஸ்ட்டு வரும்னு. ஷபானா.